முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் மு.க.ஸ்டாலின் அவர்கள். ராஜினாமா செய்ததோடு மட்டும் கிடையாது, நாளைய மறுதினம் விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்பார். நேரு ஸ்டேடியத்தில் இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதற்கு மத்தியில 108 சீட் தானப்பா வின் பண்ணியிருக்காங்க. பெரும்பான்மை ஆட்சி அப்படிங்கிறத அமைக்கணும்னா 118 சீட் வேணுமே. இன்னும் 10ல இருந்து 11 சீட் இல்லாட்டி எம்எல்ஏக்கள் எப்படி கிடைப்பாங்க? அவங்களை எப்படியெல்லாம் தாவேக்கா பிடிச்சு வைக்க போறாங்க? இல்ல இதனால ஒரு தொங்கு சட்டசபை அப்படிங்கிறது வந்து எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து விடுவார்களா? இப்படிங்கிற பல செய்திகள், பல வியூகங்கள், பலவிதமான ஸ்ட்ராட்டஜிஸ், இது எல்லாமே பல இடங்கள்ல பேசப்பட்டு வருகிறது. அதுக்கு முன்னாடி கொளத்தூர்ல ஸ்டாலின் ஏன் தோற்றார்? இதுதானே இப்ப எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இது யாருடைய காரணம்? உள்கட்சி பூசல் அப்படின்னு சொல்லி திமுக பெரிதாக பேசப்படுகிறது. விசிக, கம்யூனிஸ்டுகள், வைகோ இவங்க எல்லாம் தாவேக்கா பக்கம் தாவர மாதிரியான ஒரு தோற்றம் வருகிறது. இதை பற்றியான ஒரு விரிவான காணொளி தான் இந்த ஒரு பதிவு. இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ஃபர்ஸ்ட் ஒன், இன்னைக்கு திமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ சேகர் பாபு தான் இதற்கெல்லாம் காரணம். மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில தோற்பதற்கு காரணம் சேகர் பாபு அவர்கள் தான். அவர் மட்டும் அந்த வாக்குறுதி கொடுக்காமல் இருந்திருந்தார்கள் என்றால் ஸ்டாலின் அவர்கள் சென்னை வேண்டாம், கொளத்தூர் தொகுதி வேண்டாம், வேற ஏதாவது தொகுதி மாறி இருக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த செய்தி நடந்திருக்கும். ஒருவேளை அப்படி முடிவுகள் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தோற்றிருக்க மாட்டார். அவருடைய முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த அந்தஸ்து, அவருடைய முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து, திமுகவினுடைய தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்து, இதுக்கு பெரிய இழுக்காக கடந்த 30 வருடங்கள் இல்லாத ஒரு தோல்வியை மு.க.ஸ்டாலின் அந்த கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இதற்கு சேகர் பாபு அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரணத்துக்கு அவங்க சொல்லக்கூடிய அந்த 2 ரீசன்ஸ் அப்படிங்கிறத நல்லா கவனிச்சிங்கன்னா, எஸ், இதுல உண்மைத்தன்மை இல்லாமல் இல்லை அப்படிங்கிறது நம்மளாலையும் புரிந்து கொள்ள முடியும். ஏதோ மூட்டி விடுறோம், இன்டர்னல் பிரச்சனையை நாம ஏன் நோண்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது இரண்டுமே தமிழ்நாட்டு அரசியலை தலைதிருப்பி போட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி அதிமுக பீரியட்ல இருந்துச்சு. ஒன்று இந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு அப்படிங்கிறதும், இன்னொன்று அப்படிங்கிறது சாத்தான்குளம் படுகொலை அப்படிங்கிறது தான். அதே மாதிரி திமுகக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும், அண்ணா யூனிவர்சிட்டி இருந்துச்சு, அஜித்குமார் அவர்களுடைய கொலை வழக்கு இருந்துச்சு, கவின் அவர்களுடைய ஆணவ படுகொலை அப்படிங்க இருந்துச்சு, கள்ளக்குறிச்சியினுடைய சாராய மரணங்கள் இருந்துச்சு. இது இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் இருந்தாலும் கடைசியா இருந்த 2 விஷயங்கள் திருப்பரங்குன்றம் மற்றும் செவிலியர்களுடைய, குறிப்பா தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது. இந்த 2 விஷயத்தையுமே, அதாவது ஒன்று திருப்பரங்குன்றம் பிரச்சனை, இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை வருவதற்கு காரணமே சேகர் பாபு அவர்கள் தான். ஒருவேளை இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை ரொம்ப பெரிய அளவில் பேசப்படாமல் எல்லாருக்கும் சாதகமான முடிவுகளை எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுக்கு கொளத்தூர் தொகுதி கிடைச்சிருக்கும். அந்த கொளத்தூர் தொகுதி கிடைக்காமல் போனதுக்கு திருப்பரங்குன்றம் ஒரு பிரச்சனை, இன்னொன்று அப்படிங்கிறது தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம். ஏன்னா அது ரொம்ப பெருசா எல்லா மீடியாவிலும் பலருடைய எதிர்ப்பையும் உண்மையிலேயே திமுகவுக்கு வாங்கி கொடுத்தது என்றால் ஆசிரியர்களுடைய போராட்டமோ செவிலியர்களுடைய போராட்டமோ கிடையாது, தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் தான். அப்போ தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கமா நின்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேகர் பாபு அவர்கள் தான். அந்த தூய்மை பணியாளர்களுடைய அவங்க அந்த கூட்டம், அவங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தினது மேயர் பிரியா மற்றும் இந்த சேகர் பாபு அவர்கள் தான். இவங்க எல்லாத்தையுமே வழி நடத்தினார்கள். ஸோ அந்த வழி நடத்துதல் சரி கிடையாது. அதனாலேயே கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் அவர்கள் தோற்றுவிட்டார். அப்போ இந்த தோல்வியை சாதாரணமா பார்க்கக்கூடாது. இது நம்முடைய தலைவர் தோற்றுவிட்டார் அப்படிங்கிறத விட யாரோ வாண்டடா தலைவர் தோற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இதை தோற்க வச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி, ஏன்னா கொளத்தூர் தொகுதியில நீங்க எங்க வேணாலும் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வாங்க, சென்னையை நான் பார்த்துக்கிறேன், என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லாம் இருக்கு, கொளத்தூர் தொகுதி நாம சொன்னா கட்டுப்படும் அப்படின்னு சொல்லி சேகர் பாபு அவர்கள் தான் கூடுதலான வாக்குறுதிகளை ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களுடைய எக்ஸ்எம்எல்ஏ ஒரு பெரிய பிரத்யேகமான பேட்டியும், அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய திமுகவினுடைய ஆதரவாளர்கள் அவங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செஞ்சுட்டு வராங்க. இது இன்டர்னலா ஒரு பிரச்சனை ஏற்படுத்துமா திமுகக்கள் அப்படின்னு கேட்டா வேண்டாம். பட் இந்த தவறுகள்ல இருந்து திமுக அடுத்த பாடம் அப்படிங்கிறத படிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். இது ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி தான். சறுக்கிச்சுன்னா காலை வெட்டி சர்றன்னு உள்ள ஏத்தி விட்டுரும். என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பெரும்பான்மை மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு ஆட்சி அமைப்பது அப்படிங்கிறது. மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு ஆட்சி அமைத்தல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 2006 ஐ திங்க் கருணாநிதி அவர்கள் அதை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி, அந்த நேரம் எதிர்கட்சியாக இருந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதிமுக, பாமக. அதில் ராமதாஸ் அவர்கள், எப்பவுமே ராமதாஸ் அவர்கள் கருணாநிதி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும்
பல நேரங்களில் கருணாநிதி அவர்களை எதிர்த்து பேசுவது, கலைஞர் கருணாநிதி அப்படின்னு சொல்றதை விட அவர்லாம் என்னப்பா எனக்கு கால் தூசிக்கு வருமா அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை எடுத்து பேசினது, அது இல்லாமல் அவங்களுடைய திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டது அப்படின்னு சொல்லி இந்த மைனாரிட்டி ஆட்சி அப்படிங்கிறத எல்லாருமே ஒரு ஷேடோ ஆட்சியாகத்தான் பயன்படுத்துவார்கள். அதே மாதிரியான ஒரு நிலைமை விஜய் அவர்களுக்கு வந்துவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 108 சீட் தான் வின் பண்ணியிருக்காங்க. நல்ல நம்பர், 108 மந்திரங்கள் மாதிரி 108 சீட். ஆனா அதை விட ரொம்ப பிரச்சனை என்னன்னா, இந்த 108 இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது 234ல மீதம் இருக்கும் 100க்கும் அதிகமான எதிர்கட்சிகள் அங்கே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நமக்கு ஒரு 200 சீட்டு 150 சீட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பில் பாஸ் ஆகணும்னா அங்கே இருக்கக்கூடிய பாதி நபர்கள் நமக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றால் அந்த பாதி நம்மக்கிட்டே இருக்காங்க, 150 பேர் இருக்காங்கப்பா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போடக்கூடிய சட்டங்கள், நம்ம சொல்லக்கூடிய மிக முக்கியமான தீர்மானங்கள் இது எல்லாமே நிறைவேறும். இங்கே எங்கேயுமே பிரச்சனை வராது. ஆனால் நம்மகிட்ட 100 பேர் தான் இருக்காங்க, 108 பேர் 110 பேர்னு வச்சுக்கோங்க. மீதம் இருக்கும் 134 பேர் எதிர்கட்சியாக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது அதிமுக திமுக அப்படிங்கிறத பார்க்காதீங்க, அவங்க எல்லாருமே எம்எல்ஏக்கள் தானே, சட்டமன்றத்தில் கண்டிப்பாக அந்த உட்கார்ந்துருப்பாங்கல்ல. அப்போ இந்த 108 பேர் அதுல அதிகமான நபர்கள் யங்ஸ்டர்ஸ், அதாவது அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது அதிகமாக இல்லாத நபர்கள் அப்படின்னு சொல்றதை விட அவங்க வயதே அரசியல் அனுபவம் மிக்க அந்த நபர்களை எதிர்த்து உட்கார வேண்டிய ஒரு நிலைமையில சட்டமன்றம் அப்படிங்கிறது கூடும். அப்ப இந்த 108 பேர் அந்த பக்கமா இருக்கக்கூடிய 136 பேர் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். இதெல்லாம் விக்கி சாதாரணம், இதெல்லாம் எங்க ஆட்கள் பக்காவா செஞ்சிருவாங்க கிடையாது. அவர்கள் எல்லாருமே மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான்கள். நல்லா பாருங்க, அதிமுகலையும் திமுகலையும் ஜெயித்த நபர்களுடைய அந்த முகங்கள் எல்லாம் பாருங்களேன், எல்லாமே பழைய முகங்களா இருக்கு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸா இருக்காங்க. அதாவது அரசியல்ல எப்படி ஊழல் செய்யலாம், எப்படி தடிகடுதோம் நடத்தலாம், எப்படி ஏமாற்றலாம், எப்படி இந்த சட்டத்தை வரவிடாமல் தடுக்கலாம், எப்படி ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தலாம், இதெல்லாம் அவங்களுக்கு அத்துப்படி. இப்படி அத்துப்படி நிறைந்த நபர்கள் அவங்க குள்ளநரிகள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த குள்ளநரிகளுக்கு மத்தியில சிங்க மாதிரி ஒருத்தர் ஒரு முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றால் அந்த குள்ளநரிகள் அதற்கு சம்மதிக்க வேண்டும். அவங்களை சம்மதிப்பிக்க வைப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் விஜய் அவர்கள் எடுக்க வேண்டும். அஸ் அ சீஃப் மினிஸ்டரா விஜய் அவர்கள் இதற்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கணும். அதுவும் சட்டமன்றத்தில் லைவா டெலிகாஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டமன்றத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத மக்கள் பார்ப்பார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்க யார் ஸ்கோர் பண்ண போறாங்க அப்படிங்கிறத விட மக்களுக்கு புரியும்படி யார் இதை எடுத்துரைக்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஸோ இந்த 126 அந்த பக்காவான எதிர்கட்சிகள் 108ல இருந்து 110 தாவேகாவினர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டம் வரும் காலங்கள்ல வரும் சட்டமன்றத்துல அது ஒரு பட்ஜெட் தாக்கலா இருக்கட்டும், இல்ல புதுசா ஒரு சட்டத்தை உருவாக்குவதா இருக்கட்டும், இல்ல தீர்மானங்களா இருக்கட்டும், இல்ல உதவிகளா இருக்கட்டும், இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நம்ம கொடுக்க வேண்டிய ப்ரெஷர்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பல மடங்கு காண்பிப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேனே? ஒரு தெரு இருக்கு, அந்த தெருவில் நமக்கு ஆதரவானவர்கள் 5 பேர் இருந்தாங்கன்னா நமக்கு எதிரானவர்கள் 20 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 பேர் அந்த 20 பேரை சமாளிக்கணும். அடிக்கிறது மட்டும் கிடையாது, அந்த தெரு வழியா நடக்க விட மாட்டாங்க, அந்த தெரு வழியா பேச விட மாட்டாங்க, நம்ம வீட்டுக்கு ஏகப்பட்ட குடைச்சலை கொடுப்பாங்க. இதெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் கண்டிப்பா இந்த குள்ளநரிகள் கூட்டத்தையும் என்ன செய்வாரு, அவரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை பலருக்கும் இருக்கு. அந்த நம்பிக்கை அவர்களை காப்பாற்றட்டும், விஜய் அவர்களை காப்பாற்றட்டும், தமிழக வெற்றி கழகத்தை, தமிழ்நாட்டை காப்பாற்றட்டும். இப்பதான் அடுத்ததா ஒரு சிக்கல் உருவாகுது. இந்த 108 அப்படின்னு சொல்லும்போது 2 வாரங்களை நாங்க மெஜாரிட்டியை வின் பண்ணி காண்பிச்சிருவோம், எங்களுக்கு தனி பெரும்பான்மை இருக்கு அப்படிங்கிறத நாங்க ப்ரூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆளுநர்கிட்ட நேத்தே மெயில் அனுப்பிட்டாங்க. ஸோ இன்னைக்கு போய் அவங்க கடிதத்தை கொடுத்துருவாங்க, நாங்க பதவி ஏற்கிறோம், 7ஆம் தேதி பதவி ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்லாம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 7ஆம் தேதி பதவி ஏற்க வேண்டும். அடுத்த 2 வாரங்கள்ல அவங்க மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும். இந்த மெஜாரிட்டியை எங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணணும்னா குட்டி கட்சிகள் கூட இணைய வேண்டும். அதற்கான ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் அதை கேட்டுக்கோங்க. தாவேகாக்கு 108 சீட்டு, பாமகக்கு 5, காங்கிரஸ் 5. ஸோ காங்கிரஸையும் பாமகவையும் தாவேகா இணைத்து கொண்டார்கள் என்றால் 118 கிடைச்சிருச்சு. அப்போ 118 சீட்டு கிடைச்சிருச்சுன்னா அவங்களால என்ன செய்ய முடியும், அங்க ஆட்சி அமைக்க முடியும். இது முதல் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனுக்கு தாவேகா போகுமா அப்படிங்கிறது உங்களுடைய பார்வைக்கு நான் விட்டுறேன். அடுத்த ஆப்ஷன் அப்படிங்கிறது 108 தாவேகா, 2வதா பாமகக்கு 5 சீட் இருக்கு, 3வதா IMUL அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகிட்ட 2 இருக்கு, CPI 2, CPM 2. ஸோ 2 2 2 6 6 5 11 108 119. அப்போ இந்த இடத்துல CPI CPM அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த IUML அப்படிங்கிறவங்க திமுக விட்டு வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் பாமக கூட இந்த CPI CPM சேருவாங்களா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல இன்னைக்கு காலையில இருந்தே சிக்கல் உருவாகிட்டு இருக்கு. CPM CPI இவங்க என்ன சொல்றாங்கன்னா,
எங்ககிட்ட விஜய் வந்து கேட்டாங்கன்னா எங்க கட்சி ஆலோசகம் செய்து விட்டு நாங்க விஜய்க்கு பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதோடய மட்டும் இல்லாம நாங்க திருமாவளவன் அவர்கள் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இதை வந்து உங்ககிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது திருமாவளவன் அவர்கள் சிபிஐ, சிபிஎம், வைகோ அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் விஜயகாந்த் அவர்கள் கூட மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்க. கடைசியா திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டியில வந்து சொன்னாரு, திராவிட கட்சியான திமுக அவங்க தனியா நிக்கணும் அப்படின்னு சொல்றதுனால எங்களுக்கு வேற வழியே இல்லாததுனாலையும் நாங்க இந்த மக்கள் நல கூட்டணியை உருவாக்கணும். நாங்க போய் ஃபர்ஸ்ட் திராவிட கட்சிகள் அதாவது திமுக தான் போய் கேட்டோம். இப்போ திமுக சொல்லி தான் நாங்க எங்க வந்தோம், விஜயகாந்த் அவர்களிடம் கூட்டணி வச்சோம். அதன் பிறகு விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன ஆனது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்படி ஒரு கூட்டணியை விஜய் அவர்கள் வைக்கிறார்கள். அதுவும் குறிப்பா விசிகா, சிபிஐ, சிபிஎம், வைகோ இவர்கள்லாம் இப்போ தாவேகாக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட திருமாவளவன் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, நாங்க விஜய் அவர்களை ரொம்ப எதிர்த்துலாம் பேசலையே, தாவேகாவை ரொம்ப எதிர்ப்பு, எங்களுடைய கட்சியினுடைய எங்களுடைய ஓட்டு கேட்கும் போது நாங்க தாவேகாவை எதிர்த்து பேசவே இல்லையே, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் பேசவே இல்லையே. விசில் அடிச்சான் குஞ்சிகள், விசில் அடிப்பவனுக்கு சட்டமன்றத்தில் என்ன வேலை, அவன் சினிமா பார்க்க போட்டோம். இதெல்லாம் சொன்னது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான். இதை விட ரொம்ப கேவலமெல்லாம் பேசினார், அது வேற ஒரு விஷயம். அது அரசியல் மாண்பு இல்லாததுனால நம்ம அதை இங்கே பேச விரும்பல. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கே, இதே விஜய் அவர்களை பத்தி நீங்க என்ன சொன்னீங்க, பாஜக விஜயை முழுங்க நினைக்கிறது, பாஜக கூட கூட்டணி வைத்து விட்டார்கள் என்றால் விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை சூன்யமாகிவிடும். இந்த வார்த்தையை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னார். சொல்லாம இருந்துட்டாரா? சொன்னாரா? அடுத்தது என்ன தெரியுமா சொன்னாரு, கூட்டணி இல்லாம போயிடுச்சு. அதாவது விஜய் அவர்களும் அதிமுகவும் கூட்டணி வைக்காம போயிட்டாங்க. அடுத்த உடனே திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கூட்டணி வைக்காமல் இருந்ததற்கே காரணம் பாஜக தான். இப்ப என்ன செய்வாங்க, திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டு, சிறுபான்மையினருடைய ஓட்டு, அதாவது பாஜக திமுகவை காலி பண்றதற்காக இன்னொரு முகமாகத்தான் விஜய் அவர்களை களமிறக்கியிருக்கிறார்கள். இதன் காரணமாக ஓட்டுகள் பிரியும். அப்படி பிரிந்த ஓட்டுகள் விஜய் அவர்களுக்கு போகும். ஸோ நீங்க விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுறதும் பாஜகவுக்கு ஓட்டு போடுவதும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி நின்னார். எல்லாரும் சொன்னாங்களா, நீங்க விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுறதும் ஆர்எஸ்எஸ்க்கு ஓட்டு போடுறதும் பிஜேபிக்கு ஓட்டு போடுறதும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னாங்களா? இப்போ இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதால் அதிமுக பாஜகவினுடைய அந்த கூட்டணி வீழ்ந்து விட்டது, இதுதான் எங்களுக்கு தேவையாக இருந்தது, இந்த சூட்சமத்துக்காக தான் நாங்கள் அரசியல் வேலை பார்த்தோம், அவங்க பாஜகவை வளரவிடக்கூடாது, அதிமுக பாஜகவினுடைய கூட்டணி வளரவிடக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணமாக இருந்தது, அதை 100% நாங்கள் வீழ்த்தி விட்டோம், எங்களுக்கு 100% வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விஜய் அவர்களுக்கு வந்த ஓட்டு பாஜகவினுடைய ஓட்டு கிடையாது சார். அரசியலுக்கு முன்னாடி வேற மாதிரி ஒரு மூட் ஸ்விங் இருந்துச்சே சார் உங்களுக்கு, இப்போ வேற மாதிரி மூட் ஸ்விங்கா இருக்கே சார் அப்படின்னு கேட்டா அரசியல் இதெல்லாம் சகஜம். இப்போ அதுவும் திருமாவளவன் அவர்களுடைய வாயிலிருந்து வர்றதெல்லாம் ரொம்ப மூட் ஸ்விங்கா இருக்கு. இதை விட ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா, இந்த விஜய் அவர்களை தற்கூரி ஒண்ணுமே செய்ய முடியாதவன், அவர் வந்து வெளியிலே வரமாட்டாரு, அவன் சொன்னது நான் கிடையாதுங்க, அவங்க தான். அவர் வந்து ரொம்ப பெரிய அளவில் அவங்களுடைய குடும்பத்தை இழுத்து சங்கீதா அவங்கள கூப்பிட்டு பயங்கரமா விஜய் அவர்களை நாரடிக்கணும் அப்படிங்கிற வேலையை பார்த்தது எல்லாமே இந்த விசிக்கு ஆதரவாளராக இருக்கக்கூடிய சில பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான், சில பல யூடியூபர்ஸ் தான். இவனுங்க நாளைக்கு விசிகா தாவேகா கூட வந்து ஜாயின் பண்ண பிறகு எப்படி பேச போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பார்த்தீங்களா, பார்க்கணுமா வேண்டாமா? ஏன்னா அவ்வளவு அபியூசிவான வார்த்தைகள், அவ்வளவு பெண்களை இழிவா பேசினவங்க, விஜய் அவர்களை பத்தி ரொம்ப தப்பா பேசினவங்க, நாம் தமிழர் கட்சியினுடைய சாட்டை, அதுக்கு அடுத்தபடியா இந்த சாட்டைக்கு ஈக்குவலா அதை விட கூடுதலா பேசின நபர்கள் எல்லாருமே விசிகாவை சார்பு இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஸோ அவங்க மறுபடியும் விசிகா தாவேகா கூட்டணி வச்சுட்டாங்க, மாமா மச்சாண்டோய் விஜய் அவர்கள் எங்க அண்ணன்டோய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்பாங்களா? இல்ல உண்மையா விஜய் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவங்க ஆப்படிப்பாங்களா? இல்ல இந்த 5 வருஷம் விஜய் அவர்களுடைய கட்சியை அரிச்சு எப்படி விஜயகாந்த் அவர்களை ஒண்ணுமில்லாம செஞ்சாங்களோ அதே மாதிரி ஒண்ணுமில்லாம செஞ்சிருவாங்களா? பல கேள்விகள் இருக்கு. விஜய் அவர்கள் கொஞ்சம் சூதானமா இருக்கணும். இது ஏதோ நம்ம வந்து சும்மா வாய்ஸை விடல, வரலாறு இதை நமக்கு உணர்த்தி இருக்கிறது. அதை உங்க முன்னாடி நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு, அம்பிட்டு தான். ஒருவேளை எனக்கு கூட அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கலாம். அரசியல் புரிதல் இருக்கிறவங்க இவங்களுடைய கட்சியெல்லாம் பத்தி நீங்களே கொஞ்சம் புரிஞ்சு வச்சிருப்பீங்க. அடுத்ததா 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கு, தாவேகா, காங்கிரஸ், IMUL, சிபிஐ, சிபிஎம். இப்போ பார்த்தாலும் நமக்கு 5, 5, 2, 9, 9, 2, 11, 119 சீட் ஆயிடுச்சு. இது கூட விசிகா வந்து ஜாயின் பண்ணாலும் 121 சீட்டா மாறிடும். அப்போ இங்க காங்கிரஸ் ஒரு 5 சீட் வச்சிருக்காங்களா, சிபிஐ, சிபிஎம், IMUL, அடுத்ததா விசிகா, இவங்கெல்லாம் வரும்போது சாதாரணமா வரமாட்டாங்க, ஹை டிமாண்ட் அப்படிங்கிறத வைப்பாங்க. இந்த ஹை டிமாண்ட் அப்படிங்கிறத யார் செஞ்சு கொடுக்க வேண்டும்? கண்டிப்பா விஜய் அவர்களுடைய தாவேகா செய்து கொடுக்க வேண்டும். இல்லாட்டினா நான் அவங்க கட்சிக்கு கொடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய அந்த சம்மதத்தை வாபஸ் வாங்கி விடுவேன் அப்படின்னு சொல்லியே விஜய் அவர்களை மிரட்டுவாங்க.
ஸோ விஜய் அவர்களை மிரட்டுவதற்காகவே ஒரு கூட்டணி உருவாக போகிறது, அதுவும் விஜய் அவர்களுடைய ஆட்சி அமைப்பதற்கு ஒரு கூட்டணியாக வரப்போகிறது அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. 4வது ஆப்ஷன் ஒன்று இருக்கு, தாவேகா அதிமுக. இப்ப தாவேகா அதிமுகவும் இணைந்து விட்டார்கள் என்றால் 108 + 45 = 153 சீட். இப்போ 153 பேர் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல விஜய் அவர்கள் தாவேகா ஒரு கண்டிஷனை வைப்பாங்க அதிமுகட்ட. நாங்க பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டோம், ஆனா உங்க கூட பாஜக கூட்டணி இருக்கிறதுனால நீங்க அந்த கூட்டணியை அத்து விட்டுட்டு எங்க கூட வந்து வேணா சேர்ந்துக்கோங்க, உங்களுக்கு நாங்க ஒரு பதவியை தருகிறோம் அப்படின்னு சொன்னா துணை முதலமைச்சர் பதவியை கூட யார் கேட்கலாம்? ஒருவேளை நம்ம ஏடிஎம்கே கேட்கலாம். ஸோ ஏடிஎம்கே கூட தாவேகா வர்றது அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது அப்படின்னே தோணுது. ஏன்னா அப்படி வந்துருச்சுன்னா இதுல எது முதன்மையான கட்சி, எது 2வது கட்சி அப்படிங்கிற போட்டியிலேயே 2 கட்சிகளும் தமிழ் அடித்துக் கொள்வார்கள். அதிமுகவை சார்ந்தவங்க கொஞ்சம் பேர் திமுகக்கு மறுபடியும் போயிடுவாங்க. அடுத்த எலெக்ஷன் திமுகக்கு ரொம்ப ஈஸியா மாறிடும். அதனால அதிமுக இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படிங்கிறது அடுத்தா இருக்கக்கூடிய கேள்வி. அப்படி இல்லைன்னா பாஜகவினுடைய அந்த கூட்டணியை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு சொல்றதே அவங்களுக்கு அடுத்த டாஸ்கா மாறிடும். ஸோ இந்த 4 ஆப்ஷன் தான் இப்போதைக்கு விஜய் அவர்களிடம் இருக்கிறது. இது இல்லாம நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறதும் அதை ஆளுநர் அவர்கள் வரவேற்பது இல்லை அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அதை பத்தி இப்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா கூட்டணிகள் உருவாகிவிட்டார்கள் அப்படின்னா தனிப்பெரும்பான்மையுடன் ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்றத இவங்களால தடுக்க முடியாது என்பது காலத்தால் நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய உண்மைகள் தான். ஸோ எது எப்படி இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் விஜய் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சவால்கள், அந்த சவாலில் விஜய் அவர்கள் எப்படி ஜெயிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி. அதுக்கு மத்தியில் விஜய் அவர்களை மனசு வழியாகவும் ரொம்ப பெரிய அளவில் அரிப்பதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிளட்டை சக் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தயாராகி வருகிறது. இவ்வளோ நாள் அந்த மனுஷனை ரொம்ப பெரிய அளவில் கேவலப்படுத்திய நபர்கள் இன்னைக்கு வேற வழியே இல்லை, நம்மலாம் கூட்டணி மாமா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்களா, இல்லை என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது எல்லா அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். விஜய் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. தாவேகா இதிலிருந்து எப்படி எஸ்கேப் ஆகி தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறார்கள், அடுத்ததான் விஜய் அவர்களுடைய முதல் கையெழுத்து என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிறத வேறொரு பதிவுல பார்க்கலாம். ஸோ இந்த பதிவு கண்டிப்பா ஒவ்வொரு தாவேகாவினருக்கும், தாவேகா நல்லபடியாக ஆட்சி நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவா இருக்க போகுது. நான் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய சோசியல் மீடியாவில் நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார், நீங்க அரசாங்கத்தை வழி நடத்த முடியும் அப்படிங்கிறது தான். அதை நான் உறுதியா நம்புறேன். ஸோ என்னுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்களும் சோசியல் மீடியாவில் விஜய் அவர்களுக்கு தெரிவிக்கும்படியாக சொல்லலாம். அதை அவங்க கேட்பாங்க. அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு, பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்ம வீடியோ மட்டும் இல்லை, எல்லாருடைய வீடியோக்களையும் அங்கே வரக்கூடிய கருத்துக்களையும் ஃபில்டர் பண்ணி எடுப்பதற்கு தனியாக சில டீமை அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதனால உங்களுடைய கருத்துக்கள் அங்கே வரை எதிரொலிக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.